சாமி வணக்கம் சாமி. வணக்கம். உங்களை சந்திச்சதுல பேரானந்தம், பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா ரொம்ப நாளாக எங்கள் சந்தேகத்தோட வாழ்க்கை நானது ஒரு 54 ஆண்டுகளை கடந்து வந்தேன். கடவுளில் வந்து இப்படி கும்பிடலாம் அப்படி கும்பிடலாம், இந்த சாமி அந்த சாமின்னு பேர் வச்சு எல்லா சாமியும் நம்ம கும்பிட்டு தான் வந்தோம். ஆனால் உங்களை சந்திச்ச நம்பி அந்த கடவுள் எப்படி இருப்பார், என்னவா இருக்கும், சக்தி இருக்குது சக்தி இருக்குது சக்தி இருக்குது, அது என்ன சக்தி அப்படின்னு ஒரு தெரியாத ஒரு தவிப்பு எல்லாருக்கும், எல்லா நாடுகளுக்கும், எல்லா சாதாரண மனிதர்களுக்கும் தோன்றிய அதே கேள்வி எனக்குள்ள இருந்தது. உங்களை சந்தித்து நேரடியாக உரையாடிய போது நீங்கள் தெளிந்த விஷயத்தை நீங்கள் எனக்கு சொன்னீங்க. அந்த விஷயத்தை உலகம் முழுக்க இப்போ பரப்பிட்டு இருக்கீங்க. அது என்ன, நான் கடவுளை கண்டுபிடிச்சிட்டேன்றீங்க. அந்த கடவுள் யார் அப்படின்னாக்கா, அந்த கடவுள் வெப்பம் அப்படின்னு நீங்கள் அதுக்கு கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. இந்த உலகமே வெப்பம்தான், எல்லாமே வெப்பம், எல்லாமே ஒன்று தான், அதுக்குள்ளே தான் எல்லாமே அடக்கம்ன்ற ஒரு கருத்தில் நீங்கள் ஒரு கருத்துக்களோடு நின்றுட்டீங்க. இப்போ இந்த வெப்பம்தான் இறை சக்தி, வெப்பம்தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு எதை நீங்கள் ஒரு அடிப்படையாக வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? வெப்பம்ன்ற ஒன்று தான் மூல விதையா ஆதி தோன்றி அதுவே தன்னைத்தானே வளர்த்துக்கிற ஒரு திறத்தில் வளர்த்து அதுவே துகள்களா முதலா துகள்களாக உருவெடுத்து, அதாவது உருவமற்ற வெப்ப சக்தி உருவமுள்ள துகளா உருவெடுத்து அந்த துகளை அணுக்களாக்கி, அந்த அணுக்களை மூலக்கூறாக்கி, அந்த மூலக்கூறுகளை வாயு நிலையாக்கி, அந்த வாயு நிலையை திரவ நிலையாகவும் திடநிலையாகவும் பருப்பொருளாகவும் உலகமாகவும் உயிரினமாகவும் உயிரின உடல்களாகவும் மனித இனமாகவும் மற்ற பொருளாகவும் செயற்கை இயற்கை ஒட்டுமொத்தமா எல்லாத்துமே அந்த உருவமா மாற்றக்கூடிய ஒரு எந்த விதமா இருந்தாலும் அடிப்படையா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா வெப்பம் தான். ஏன்னா அதுல இருந்து வெளிப்படுற வெப்பம் தான் நுரையீரல் மூலமா பம்ப் பண்ணி வெப்ப ஆற்றல உடலுக்குள்ள போயிட்டு இயக்காற்றல். அப்போ சாதாரணமா நம்ம உயிர் வாழணும்னா மூச்சு காத்தை இழுத்தா போதும். அதனாலதான் பயன்படுத்தி அந்த காத்த 12 வருஷம் 10 வருஷம் பயிற்சி மூலமா உயிர் வாழணும். நம்ம முன்னோர்கள் உயிர் வாழ்ந்து காமிச்சாங்க தியானம். ஆமா, இப்ப அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்ப நாம இல்ல கூடுதலா நாம உழைக்கிறோம், பண்ணணும், போகணும் அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா வேணும். அதுக்குதான் சாப்பாடா சாப்பிட்றோம், பிள்ளைங்க பால் குடிக்குது, நம்ம வெளியே வந்த சோறு ஊட்டி பழக்கப்படுத்துறோம். அடுத்தது உணவுன்றது எக்ஸ்ட்ரா எனர்ஜி. உயிர் வாழ்றது வெறும் மூச்சு காத்து போகுது, அந்த காத்தையும் எடுத்துட்டு இருக்கிறோம், அது வேற விஷயம், அது போயிட்டு போகுது. இப்போ இங்க எல்லா இடத்துலயும் வெப்பம் வேலை செஞ்சுட்டே இருக்கும். நம்ம பேச டைவர்ஷன் மாறி போயிட்டே இருக்கும். ஆனா எங்க போனாலும் வெப்பம் தான் இருக்கு, வந்துரும்.